முதல் பேச்சு அப்படிங்கிறது நம்முடைய பேச்சு. இப்போ எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்ன தேவைப்படுது? ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு முதல்ல பணம் தான் தேவை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆரோக்கியம், இதெல்லாமே தேவை தான். அப்போ 12 லக்னத்தில் தான் ஒவ்வொருத்தருமே பிறந்திருப்பாங்க. இந்த 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோடியோடியாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரன் எங்கே இருக்குது தெரியுமா? அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதாவது கோடியோடியாக தன்னுடைய பணத்தை குபேரனாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கோசரம் வேலைக்கு போகாமல் கோடியாக அள்ளி கொடுக்க முடியாது, ஆனால் வேலைக்கும் போகணும். அந்த பணத்தை சில பேர் என்னால் பாதுகாக்க முடியல, நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், என்னால் அதை பாதுகாக்க முடியாமல் தவிக்கிற அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே எங்கே ஒளிஞ்சிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கோடியாக சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்துடைய குபேரனுடைய ரகசியம் எங்கே ஒளிஞ்சிகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும், மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு தெரியுமா? ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருத்தருடைய லக்னத்திற்கு மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம் எந்த இடம்? அப்படி கிடையாதுங்க ஐயா. அதாவது மகாலட்சுமி குடியிருக்கிற இடம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, இப்போ காலச்சக்கரத்தை எடுத்துக்கிறோம். காலச்சக்கரத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் எந்த இடம்? 2ஆம் இடம். அப்போ காலச்சக்கரத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்தோடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் காலச்சக்கரத்தில் எங்கே போய் உச்சமாகிறாரு? அதுதான் பணத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம். அப்போ எங்கே உச்சமாகிறாரு? சுக்கிரன் மீனத்தை உச்சமாகிறாரு. அப்போ மேசம் என்பது தலைனா, மீனம் என்பது கால் பாதம். அப்போ கால் பாதத்தில் தான் நம்மளுடைய மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பணத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கால் பாதத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு எதுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஏதோ வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் கை காலை கழுவிட்டு உள்ளே வாங்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? காலை நல்லா தேய்ச்சி கழுவு அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே நம்முடைய 12 லக்னத்துக்கு பொதுவான கான்செப்ட், உங்களுடைய கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி அழுக்கு இல்லாமல் வச்சுருந்தாவே முதல்ல பணம் தங்கும். இதுதான் லாஜிக்கு, ஃபஸ்ட்டு லாஜிக்கே. அதுக்கு மேலே ஜோதிட முறையாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அழகாக பார்க்கலாம். இப்போ மேச லக்கணத்தை எடுத்துக்கிறோம். நான் என்ன சொல்லிட்டேன்? எல்லாத்துக்குமே பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம் தான், கால் பாதத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் உச்சமாகுதோ அந்த காலை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஒரே வரியில் சொல்லிட்டேன். அப்போ மேச லக்கணத்துக்காரங்க, உங்களுக்கு பணம் வரணும், கோடியாக குபேரனுடைய ரகசியம் தங்கணும், அந்த பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடமான கால் பாதத்தில் இருக்காது. அப்போ இப்போ நம்ம பேசுகிறது, சில பேர் இந்த ஜோதிட கருத்துக்களுக்கு முரண்பாடாக சில பேர் இருப்பாங்கள்ல, ஜோதிடமே பொய், வாஸ்து பொய் அப்படின்னு ஒரு முரண்பாடாக இருக்காங்கள்ல, அவங்கள பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. லாஜிக் இதுதான். அப்போ மேச லக்கணத்துக்காரங்களுக்கு பணத்தை கோடியாக குமிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய மனைவியினுடைய கால் பாதம். அப்போ அந்த மனைவியுடைய கால் பாதத்தை யார் யார் தொட்டு வணங்குறாங்களோ அவங்களுக்கு பணம் தங்கும். இது ஒரு லாஜிக். நான் நடைமுறையில் அனுபவத்தில் சொல்கிற விஷயத்தை தான், கண்டறிஞ்ச விஷயத்தை தான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் முதல்ல வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய சம்பளம் காசுனாலும் சரி, 5 ரூபாயாக இருக்கட்டும் 10 ரூபா இருக்கட்டும், உங்களுடைய வருமானத்தை முதல்ல இந்த மேச லக்கணத்துக்காரங்க உங்களுடைய மனைவி கிட்ட காலை தொட்டு கும்பிட்டு அந்த பணத்தை காலில் வச்சு ஆசீர்வாதம் அவங்க கையில் எடுத்து வாங்கினீங்கன்னா அந்த பணம் 100% தங்கியே தீரும். இது அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச உண்மை. இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா 12ஆம் இடங்கிறது கால் பாதம், 12ஆம் இடங்கிறது மகாலட்சுமி குடியிருக்கிற இடம். அப்போ உங்களுடைய மனைவிகிட்ட கொண்டாந்து அந்த பணத்தை வச்சு யார் கையில் அவங்க கையில் வாங்கி அந்த பணத்தை வைக்கிறாங்களோ அது மகாலட்சுமி குடியிருக்கும். அதே மாதிரி மனைவியோட கால் பாதத்திற்கு என்ன வேணுமோ செய்யலாம். ஒரு கொலுசு வாங்கி மனைவியோட காலுக்கு கொலுசு வாங்கி அழகு பார்க்கலாம், ஒரு மெட்டி போட்டு அழகு பார்க்கலாம். இப்படியெல்லாம் பணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுடைய பணம் சேமிப்பு ஆகும். இதை விட வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை.
மேச லக்கணத்துக்காரங்க தன்னுடைய மனைவியோடைய காலை பிடிச்சி அமுத்தி நல்லா பம்பம்னாவே பணம் காசு தங்குங்க, சம்பாதிக்கிற பணத்தை மிச்சம் பண்ணலாம். ஏன்னா மகாலட்சுமி எங்கே இருக்குது? கால் பாதத்தில் இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் உச்சமாகுது? சூரியன் உச்சமாகிறாரு மேசத்தில். அப்போ உங்களுடைய மகாலட்சுமி எங்கே இருக்குது? உங்கள் அப்பாவுடைய காலில் இருக்குது. ரிஷப லக்கணத்துக்கு உங்களுடைய பணத்தை சேமிக்கக்கூடிய மகாலட்சுமி எங்கே இருக்குதுன்னா, ரிஷப லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகறனால உங்கள் அப்பாவுடைய கால் பாதத்தில் தான் மகாலட்சுமி குடியிருக்குது. அப்போ உங்களுடைய முதல் வருமானத்தை உங்கள் அப்பாவுடைய காலில் வச்சு, உங்கள் அப்பாவோடைய காலையும் தொட்டு கும்பிட்டு அந்த பணத்தை எடுத்து கொஞ்சம் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும், வற்றாத குறை இல்லாமல் இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பணம் நல்ல விதத்தில் செலவாகும். அடுத்தது அப்பாவோட காலை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. சார் எனக்கு அப்பா இல்லை, சூரியன்னா மாமனார். அப்பா இல்லாதவங்க உங்களுடைய மாமனாருடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அப்போ மாமனாருடைய காலில் தான் ரிஷப லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மகாலட்சுமி அங்கே தான் இருக்குது. இதை விட்டால் வேறு வழியே இல்லை. இப்போ மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு மகாலட்சுமி எங்கே இருக்கிறாங்க? 12ஆம் இடத்துல ரிஷபத்தில் யார் உச்சமாகறாங்க? சந்திரன் உச்சமாகறாரு. அப்புறம் மிதுன லக்கணத்துக்காரங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிற பணத்தை, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுடைய தாயாருடைய காலில் இருக்குது. அப்போ உங்களுடைய தாயாருடைய காலில் பாத பூஜை பண்ணுங்க, தாயாருடைய காலை நல்லா கழுவி விடுங்க. அதே மாதிரி சம்பாதிக்கிற முதல் பணத்தை உங்களுடைய தாயாருடைய காலில் வச்சு அந்த தாயார் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பணத்தை எடுத்து வைங்க. சம்பாரிச்சுக்கிட்டு வந்தால் மிதுன லக்கணத்துக்காரங்க அந்த பணத்தை உங்களுடைய தாயாருடைய கால் மடியில் வச்சு அதை எடுத்து வச்சிங்கன்னா அந்த பணம் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்குடைய மகாலட்சுமி எங்கே இருக்குதுன்னா, உங்கள் லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் உச்சம் பெறுகிறதோ அந்த கிரகத்தினுடைய கால் மடியில் தான் இருக்குது. அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கடக லக்கணம், கடக லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல ஏதாச்சும் கிரகங்கள் உச்சமாகுதா? உச்சமாகலை. ஆனால் ஆட்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இருக்குதுல்ல, ஆட்சி யாராகும்? புதன் ஆட்சி ஆகும். அப்போ புதன்னா யாரை சொல்லலாம்? புதன்னா தாய் மாமனை பற்றி சொல்லலாம். அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளிக்க கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுடைய தாய் மாமனுடைய காலில் இருக்குது. அப்போ மாமனுடைய காலை தொட்டு கும்பிடுங்க அடிக்கடி. மாமனுடைய கால் பாதத்திற்கு பூஜை பண்ணுங்க. முதல் வருமானத்தை மாமனாருடைய காலில் வச்சு வணங்கி அதை எடுத்து நீங்கள் கொண்டே பண்ணிங்கன்னா இந்த கடக லக்கணத்துக்காரங்களுடைய வாழ்க்கையில் பணம் பெருகி கொண்டே இருக்கும். இப்போ சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்திற்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி எங்கே இருக்குது அப்படின்னா, கடகத்தில் குரு உச்சம். குரு தான். குருனா யார்? குழந்தைகள். இது வெக்கமே போடக்கூடாது. இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்க உங்கள் குழந்தையோடைய கால் பாதத்தில் தான் நீ சம்பாதிக்கக்கூடிய மகாலட்சுமியே இருக்கு ஐயா. அதைத்தாயா நீ கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ குழந்தைகளுடைய கால் பாதத்தில் தொட்டு அந்த பணத்தை எடுத்து வைங்க, மகாலட்சுமி பெருகிட்டே இருக்கும். குழந்தையுடைய காலை நல்லா பஞ்ச் பண்ணி அமுக்கி விடுங்க, குழந்தைய நல்லா காலை அமுத்தி தூங்க வைங்க. இதெல்லாம் சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நான் அனுபவத்தில் எல்லா லக்கணத்துக்காரங்களும் எனக்கு கஷ்டம் பிரச்சனை இதுக்கு ஏதாச்சும் தீர்வுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை நடைமுறையில் நான் சொல்லி அவங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நடைமுறையில் கண்ட விஷயம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கன்னி லக்கணம், இப்போ கன்னி லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் உச்சமாகுதா? உச்சமாகலை. ஆனால் சூரியன் ஆட்சி. அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்களும் உங்களுடைய தகப்பனுடைய கால்களிலும் மாமனாருடைய கால்களிலும் தான் மகாலட்சுமி இருக்குது. முதல் வருமானத்தை கன்னி லக்கணத்துக்காரங்க உங்களுடைய மாமனார் காலிலும் தகப்பனுடைய கால்களிலும் வச்சு வழிபட்டு அந்த பணத்தை எடுத்து சேர்த்துங்க, மகாலட்சுமி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தகப்பனுடைய கால்களுக்கு பூஜை பண்ணுங்க, பாத பூஜை. எவனுக்கோ சாமியாருங்கிற பேரில் கண்டவனுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணுறீங்க, தகப்பனுடைய காலுக்கு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிங்கன்னா இந்த கன்னி லக்கணத்துக்காரங்க ஆஹா ஓஹோன்னு அழகாக அற்புதமாக பணங்காசோடு வாழலாம். இப்போ துலா லக்கணம், துலா லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மகாலட்சுமி எங்கே இருக்குதுன்னா, அதனுடைய துலா லக்கணத்துக்கு 12ஆம் இடமான கன்னியில் தான் இருக்குது. அப்போ கன்னியில் என்ன கிரகங்கள் உச்சமாகுதோ அந்த கிரகத்துக்கிட்ட தான் உங்களுடைய மகாலட்சுமி இருக்குது. அப்போ புதன் கன்னியில் உச்சம். புதன்னாவே பொதுவாக தாய் மாமன் தான்.
இல்லை தாய் மாமனே இல்லை அப்படின்னாலும் மாமன் வகையில் உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆள், உங்களுடைய நன்மைக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய கால் பாதத்தை தொட்டு கும்பிடுங்க. முதல் வருமானத்தை கொண்டே அவருக்கோட கால் பாதத்தில் சந்தனத்தை தொடவி வச்சு வழிபட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த பணம் பெருகி கொண்டே இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ விருச்சிக லக்கணம். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு முதல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி எங்கே இருக்குன்னா சனிகிட்ட தான் இருக்குது. சனிகிட்ட தான் இருக்குது. அப்போ சனின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அதுக்கோசரம் வேலையாட்களுடைய கால்களை நம்ம தொட்டு கும்பிடுமா அப்படின்னா, விருச்சிக லக்கணத்துக்காரங்க சனி தான் உங்களுக்கு 12ஆம் இடம் பாதம். அப்போ உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கால் பாதத்திற்கு காலணி வாங்கி கொடுங்க. காலணி வாங்கி கொடுங்க. பணம் பெருகிக்கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. பணம் பெருகக்கூடிய விருச்சிக லக்கணத்துக்கு உண்டான சூட்சும மந்திரமே உங்களுடைய வேலையாட்களுக்கு கால் பாதத்துக்கு உண்டான காலனியை வாங்கி கொடுத்தீங்கன்னா பணம் பெருகி கொண்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதே தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது விருச்சகம். அங்கே எந்த கிரகங்கள் உச்சமாகுது? கேது உச்சமாகுது. அப்போ கேதுனா யார்? தாய்வழி அம்மா. அப்போ தாய்வழினா நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்? அம்மா ஈம்போம். அப்போ உங்களோட அம்மா சீம்பா. அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்காரங்க நீங்கள் உண்மையாலுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுடைய அம்மாயி காலில், அம்மாவை பெற்ற அம்மாவுடைய காலில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறா. அப்போ அந்த அம்மாயோடைய கால் பாதத்தை நல்லா பஞ்ச் பண்ணி அடிக்கடி விட்டுக்கிட்டே வாங்க. இல்லைன்னா அந்த கால் பாதத்தில் தொட்டு வணங்குங்க. அந்த முதல் வருமானத்தை அம்மா சீட்டு கொடுத்து வாங்கி சேர்த்து வைங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். இப்போ மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதை எங்கே இருக்குது அப்படின்னா 12ஆம் இடமான தனுசில் தான் இருக்குது. அப்போ குரு அங்கே எந்த கிரகங்களும் உச்சமாகலை, ஆட்சி ஆகும். அப்போ மகர லக்கணத்துக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மகர லக்கணம். நான் இந்த நடைமுறையை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்ன? மகர லக்கணத்துக்கு குரு தான் எனக்கு 12ஆம் இடத்துடைய என்னுடைய குழந்தைகளுடைய கால் பாதத்தில் தான் என்னுடைய செல்வாக்கு சொல்வாக்கு பணத்தை வழங்கக்கூடிய அந்த மூல மந்திரமே எங்களுடைய குழந்தையோடைய காலில் தான் இருக்குது. எல்லாம் சரவணம் முறுக்கொண்டு தெரியும். நான் படுத்துருந்தாங்கன்னா எங்கள் குழந்தை எங்கள் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் போய் காலை அமுத்தி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எங்கேயாச்சும் காலையில் போகிறேன்னா எங்கள் பொண்ணோட எங்கேயாச்சும் நேரமாக இருந்துச்சு போனால் எங்கள் பொண்ணோட காலையும் எங்கள் பையனோட காலையும் தொட்டு கும்பிட்டு போவேன். ஏன்னா அந்த அன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும். இது நான் நடைமுறையில் நானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது நீங்கள் வெக்கப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும்னு இல்லை. ஏன்னா காலச்சக்கரமே சொல்லிருச்சு. காலச்சக்கரத்தில் மேச லக்கணம் காலச்சக்கரம் அந்த முதல் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து தனத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய 12ஆம் இடத்துல, அதாவது மீனத்தில் கால் பாதத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கெடுக்கக்கூடிய பணத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குபேரன் மகாலட்சுமிங்கிறது கால் பாதத்தில் இருக்குது. அதை நீங்கள் நல்லா மறந்துடக்கூடாது. இப்போ கும்பலக்கணம். கும்ப லக்கணத்துக்காரங்களும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் உச்சம் பெறுவதில்லை, ஆனால் ஆட்சி பெறுது. யார் ஆட்சி பெறுறாங்க? சனி பகவான் ஆட்சி பெறாரு. அப்போ செவ்வாய் உச்சமாகிறாரு. அப்போ செவ்வாய்னா யார்? கூட பிறந்த சகோதர வழி உறவுகளை பற்றி சொல்கிறது. அப்போ கும்பலக்கணத்துக்காரங்க தன்னுடைய சகோதரனுக்கு வெக்கமே படக்கூடாது. சகோதரனுடைய காலை நல்லா சின்ன பையனாக இருக்கிறப்ப தன்னுடைய தம்பிக்கு, நிறைய படத்தில் பாருங்கள், தன்னுடைய தம்பிக்கு அன்னக்கார காலை அமுத்தி விட்டுக்கிட்டு இருப்பான். நிறைய படத்தில் நீங்கள் காமிச்சிருப்பீங்க, மடியில் படுக்க வச்சு. அது வேலை இல்லாமையெல்லாம் அவன் அவனுக்கு அனுப்பலை, செய்யலை. உண்மையாலுமே லாஜிக்கோடு தான் தெரிஞ்சு நிறைய திரைப்படங்களுமே ஜோதிடத்தை வச்சு தான் படமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கும்பலத்துக்கணத்துக்காரங்களுக்கு பணம் அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தம்பியுடைய கால் பாதத்தில் இருக்குது. தம்பிக்கு ஒரு இடம் இல்லைன்னா ஒரு தம்பிக்கு இடத்த வாங்கி கொடுக்கறது, பூமியை தானம் பண்ணுறது, இதெல்லாம் கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி எங்கே இருக்குது? சனி தான். அப்போ மீன லக்கணத்துக்காரங்களும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனம் வச்சு நடத்தணும்னே இல்லை, ஒரு தோட்டந்துறவு எது வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையாட்களுக்கு கால் பாதத்திற்கு காலனி வாங்கி கொடுங்க. அப்படி காலனி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த காலனியின் மூலம்தான் உங்களுக்கு பண வரவு பெருகும். அப்போ நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்னா காலச்சக்கரத்தில் 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன்
12ஆம் இடமான மீனத்தில் கால் பாதத்தில் உச்சமாவதால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் உச்சமாகிறதோ, உச்சமாகாத சில லக்னங்கள் இருக்கும், அவர்களுக்கு 12ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் ஆட்சி பெறுகிறதோ அந்த கிரக காரகத்தை யார் ஒருவர் எடுத்து ஆத்மார்த்தமாக கால் பாதங்களை வணங்கி அந்த கால் பாதங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவர்களிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அந்த முதல் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய முதல் வருமானத்தை மாதம் சம்பாதிச்சாலும் சரி, வாரம் சம்பாதிச்சாலும் சரி, அந்த 12ஆம் இடத்துடைய காரக உறவுகளிடம் கொடுத்து அவர்களிடம் தொட்டு கால் பாதத்தில் ஆசீர்வாதம் வாங்கி வந்தால் நிச்சயம் உங்களுடைய பணம் பெருகிக்கொண்டே இருக்கும். இது ஆணித்தரமாக என்னுடைய கிளைண்டுகளுக்கு நிறையா பேர்த்துக்கு சொல்லி நான் அனுபவத்தில் வெற்றி என்ற ஒரு சூட்சமமான ரகசியமே இதுதான். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது பணத்தை வந்து நீங்கள் கொண்டு 10,000 கொடுத்து பரிகாரங்கிற பேரில் இது இல்லை. இது நடைமுறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வந்தால் ஒர்க் அவுட் பண்ணால் நீங்கள் வச்சுக்கிங்க, இல்லைன்னா தூக்கி எஞ்சிட்டு போயிட்டே இருங்களேன். இதனால் இது உங்களுக்கு ஒன்றும் நட்டமே இல்லையே, 1 லட்சமோ 2 லட்சமோ இல்லையே. ஆனால் ஜோதிடத்துடைய உண்மையான சூட்சமமான ஒரு ரகசியம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருடைய கிரகத்தாருடைய காரகத்துடைய கால் பாதங்களில் தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிங்க அப்படின்னு சொல்லி முதல் பேச்சை நம்ம நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும்